இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப டென்ஷனாக அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்கார்ற வரைக்கும் உங்களுக்கு சில அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வரவே முடியாது. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை வந்து நிறைய பேரை வீட்டுக்குள்ள இருக்காத, வெளியே போய் விளையாடு, வெளியே போய் இந்த செய், வெளியே போயிட்டு வா அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியலன்னா வெளியவே போக முடியல. வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு கட்டு இருக்குது. அது என்ன கட்டு அப்படின்னு சொன்னா, இந்த ஃபோனு, அப்புறம் வந்துட்டு டிவி, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து வீட்டை விட்டு வெளியில கூட போக முடியாம நிறைய பேரை வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்குது. அப்போ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க வெளியே வரணும்னு நினைச்சா, நீங்க முதல்ல ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறத நீங்க நிறுத்தணும். நீங்க முதல்ல ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கிறத நீங்க நிறுத்தணும். நீங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனியா இருக்கிறத நீங்க விடணும். ஒரு கெஜெட்டோட நீங்க இருக்கிறத நீங்க வெறுக்கணும். ஒரு போனோட நீங்க இருக்கிறத நீங்க வெறுக்கணும். நீங்க அந்த இடத்துல அதுல வெறுக்காம, அதிலிருந்து வெளியே வராம, அதுக்கு உள்ளேயே நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு நாள் நீங்க உபவாசம் போட்டாலும், உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அது முடியாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களால வெளியே வரவே முடியாது. அதனால அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல நம்முடைய ஐக்கியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வந்து வித்தியாசமான ஒரு இடத்தோட வைக்கணும். சிலருக்கு வந்து நண்பர்கள் அப்படின்னு சொன்னா, நிறைய நண்பர்களை, தேவையில்லாத நண்பர்களை நம்ம பிடிச்சிக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனா வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்ம வந்து தனியா வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து வெறுத்து தான் ஆகணும், அதை விட்டு தான் ஆகணும். ஒரு 2 பேரோட பேசணும், 2 பேரோட சேர்ந்து உங்களுடைய ஒர்க்கை பார்க்கணும், ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பேசணும், நீங்கள் வெளியே இறங்கி போகணும். ஒரே சத்துருடைய பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை கட்டி போடுகிறவன் தான் சத்துரு. பாருங்க, ஒரு லேகியோன் பிசாசு ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குது. அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவன் கல்லறைகளிலே குடியிருக்கிறான். கல்லறையில யார் இருப்பா? ஆளு நடமாட்டம் இல்லாத இடம் கல்லறை. அந்த கல்லறையில அவன் குடியிருக்கிறான். அந்த கல்லறை தான் அவனுடைய வாழ்க்கை. அதை விட்டு அவனால வெளியே போகவே முடியல. அப்போ அந்த பிசாசு வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து செய்கிற மிகப்பெரிய சக்தி என்னன்னா, அவனை வெளியே போக விடாம, வெளியே பழக விடாம, வெளியே பேச விடாம என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துலயே உட்கார வைக்கும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போவீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க அதை விட்டு வெளியே வாங்க. நீங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து தனியா இருக்கிறத ரொம்ப நீங்க வந்து வெறுக்கணும். அப்படின்னா தனியா இருக்கிறத, தனியான இன்னொருத்தரோட இருக்கிறது அப்படின்னா தப்பாவோ பாவம் பண்றதற்கோ அல்ல. சும்மா ஜென்ரலா வந்து ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிறத, ஒரே இடத்துல அடைஞ்சு உட்கார்றத விட்டுட்டு, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ கொஞ்சம் வெளியே நம்ம வர்றோமோ அப்போ நமக்கு இன்னும் ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷா, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வாலிப தம்பிங்களும் தங்கச்சிங்களும் அப்படிதான். சத்துருடைய மிகப்பெரிய தந்திரமே அதான். கடைசி காலத்துல போராடுகிற பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, உங்களை வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டை கொடுத்து அதிலிருந்து உங்களை வெளியவே வர முடியாம அந்த இடத்துல கட்டி வைக்கிறான். பாருங்க, சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னா, வெளியவே வர முடியாத அளவுக்கு அவனுக்கு சவால். அவனால வெளியே வர முடியல. அவன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, போப்பா, வெளியே போப்பா, எந்திரிச்சு போப்பா, எந்திரிச்சு வேலையை பாருப்பா, எந்திரிச்சு உன் வீட்டுக்கு போப்பா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர்கிட்ட போய் பேசுப்பா, ஏன்பா இங்கேயே போய் படுத்து கிடக்குற, எதுக்குப்பா இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கிற, தெரியுதில்ல, உனக்கு தெரியுதில்ல, அவன் உன்னை பிடிச்சி கட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு விருப்பப்படுறா, தெரியுதில்ல,
உன்னுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறா, தெரியுதுல்ல, எந்திரிச்சு போப்பா, வீட்டை விட்டு போப்பா அப்படின்னு ஒரு பக்கத்துல ஆவியானவர் வந்து அவனை என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீ இருக்காத, இந்த இடத்துல உட்காராத, இவ்வளவு நேரம் நீ உட்காராத, இந்த பொண்ணோட இவ்வளவு நேரம் உட்காராத, இந்த மொபைலோட நீ இவ்வளவு நேரம் உட்காராத, இந்த நபரோட நீ இந்த நேரம் இவ்வளவு நேரம் உட்காராத, நீ எந்திரிச்சு போன்னு சொல்லி அப்படியே தள்ளுறாரு பரிசுத்த. அதனாலதான் அவனுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. அவனுக்கு கட்டும்போது தேவ ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கி அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை வெளியே துரத்துறதுக்கு தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய தோல்வி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டை விட்டு, வாசப்படியை விட்டு வெளியே வரமாட்டேன்ட்டான் பாருங்க. அங்கேயே உழண்டு உட்கார்ந்து இருந்தான். அவன் வந்து வேதம் சொல்லுது, சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மாவை விசனப்படுத்துறா, நச்சிட்டே இருக்கிறா. உன் மகாபலன் எதிலே உண்டாயிருக்குது, உன் மகாபலன் எதிலே உண்டாயிருக்குது. சரிப்பா, இவ்வளவு பேசுறாருல, இவ்வளவு ஒன்ன நச்சிட்டே இருக்கிறாருல, எந்திரிச்சு வெளியே போயிட வேண்டியதானே அப்படின்னா, அது ஒரு கட்டு, அவனை கட்டி வச்சிருக்குது. தப்புன்னு தெரியுது, இருக்க வேண்டான்னு தெரியுது, இங்க டார்ச்சர் நடக்குதுன்னு தெரியுது, நம்மளை அசுத்தமான ஒரு காரியத்துக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சாலும் அதுக்கு பேர் தான் கட்டு, அதுக்கு பேர் தான் கட்டு. சத்துரு வந்து நிறைய பேரை இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறான். நான் நம்புறேன், ஆண்டவர் வந்து நம்மளை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகிறது நிச்சயம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போறது நிச்சயம். அந்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் வந்து ஒரு மனுஷனுடையது கிடையாது, அது ஆண்டவருடையது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள். அதனால நான் நம்புறேன், நம்மை வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா, அதான் நான் சொல்றது மாதிரி ஒரே ராத்திரியில கூட நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நேற்றைக்கு இரவு படகு காலியான படகு, இன்றைக்கு காலையிலே அந்த படகு நிரம்பி வழிகிற படகு. கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இரவு உங்க படகு காலியா இருக்கும், அடுத்த நாள் உங்க படகு நிரம்பி வழிகிற படகா கர்த்தரால முடியும், கர்த்தரால மாற்ற முடியும். அதனால அதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நீங்க கொஞ்சம் விசுவாசிச்சா போதும், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா போதும், அதுக்கு பாட்டுக்கு வழிகளை கர்த்தர் திறப்பார், பாதைகள் அது பாட்டுக்கு திறக்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கான வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆனா முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல ரெடி ஆகணும், நம்ம சரியாகணும். நம்ம சரியாகணும் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றார், நீ வெளியே வா, வெளியே வா அப்படின்னு காட்டுறாரு. நீ வெளியே வந்தாதான் தரிசனத்தை பார்க்க முடியும், நீ வெளியே வந்தாதான் நட்சத்திரத்தை எண்ண முடியும், நீ வெளியே வந்தாதான் நீ யுத்தம் பண்ண முடியும். அதுக்கு உள்ளேயே உழண்டுட்டு கிடக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அதைத்தான் வேதத்துல வந்து அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியான எலியாவை குறித்து என்ன சொல்றாருன்னா, அவர் போய் அந்த மிரட்டலை கேட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒரு வேலைக்காரனை முன்னாடி நிப்பாட்டிட்டு அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ என்ன பண்ணிருப்பா, நீ அங்க படுத்து கிடக்கிறத. ஆண்டவர் அவனை பார்த்த உடனே என்ன கேட்டாரு, என்ன கேள்வி கேட்டாரு, உனக்கு இங்க என்ன, சொல்லுங்க, உனக்கு இங்க என்ன வேலைன்னு தான் கேட்டாரு அவனை பார்த்து. உனக்கு இங்க என்ன வேலை, நீ எதுக்கு இங்க இருக்கிற, உனக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, உனக்கும் குகைக்கும் இந்த இடத்துல என்ன சம்பந்தம் இருக்கு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல கர்த்தர் அப்படிதான் கேட்கிறாரு, உங்களுக்கு அங்க என்ன வேலை, அந்த ரூமுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை, அந்த வீட்டுல அவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன வேலை, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை, நீ வெளியே வா, நீ வெளியே வா. அப்பதான் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை தட்டி கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நிறைய தரிசனம் இருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக அழைச்சிருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு. உங்க மேல ஆண்டவருடைய தரிசனம் பலமா இருக்கிறதை கர்த்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, நீ வெளியே வா, நீ வெளியே வா, அடங்கி கிடந்தது போதும், உடைந்து போய் கிடந்தது போதும், சமாதானம் இல்லாமல் அந்த இடத்திலே இருந்தது போதும். கர்த்தர் அந்த இடத்தை விட்டு வெளியே அழைக்கிறார், வெளியே அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சில இடத்துல வந்து உள்ள உட்கார்றத வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து
ரொம்ப வெறுக்கணும். நீங்க வந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா வெளியே வரணும். இப்போ யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த வீட்டில் அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த வீட்டில் வந்து தவறு செய்வதற்காக, பாவம் செய்வதற்காக அங்க ஒன்று இழுத்துட்டே இருக்குது. வா வா வா, நீ இங்கே இரு. அந்த அவனுக்கு வேற ஒண்ணுமே அவனால பண்ண முடியாது. அந்த வீட்டில் அவன் வேலை பார்த்துட்டே இருக்கிறான். அந்த வீட்டில் தான் அவன் வேலை செய்கிறான். அவாய்ட் பண்ணவும் முடியல. வேற எஜமானுக்கு சம்பந்தமானது, பெரிய ஹை அபிஷியலுக்கு சம்பந்தமானது. டக்குன்னு போய் எதுவும் பேசிடவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில யார் மாட்டி இருக்கிறார்னா யோசேப்பு மாட்டி இருக்கிறார். இந்த மாதிரி சில நேரத்தில் சிலர் மாட்டுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியே வரவும் முடியாது, உள்ள உட்காரவும் முடியாது, திட்டவும் முடியாது, கொஞ்சவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். கலட்டி விடவும் முடியாது, கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணவும் முடியாது. இப்போ அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் போயிட்டு இருக்குது. ஆனா இவன் வந்து தடுத்து பார்க்கறான். சரி, நோ அப்படின்னு சொல்லி பார்க்கறான். ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. ரொம்ப கடைசி வரைக்கும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில போயிருச்சு. இப்போ இந்த மோசமான சூழ்நிலையில போகும்போது இவனுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு, 2 வழி இருக்குது. ஒன்னு, இங்க இருந்து மிஸ்டேக் பண்ணணும், இல்ல அப்படின்னா வெளியே போய் தண்டனையை அனுபவிக்கணும். ஒன்னு, இங்க இருந்து மிஸ்டேக்கா நம்ம செய்யணும், இல்ல அப்படின்னு சொன்னா வெளியில போய் நம்ம தண்டனையை அனுபவிக்கணும். இப்ப ரெண்டுமே அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்தே இருக்குது. அப்போ இவன் என்ன டிசைட் பண்ணான் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, நான் உள்ள இருந்து இந்த தவறுக்கு உடன்படுறதை விட நான் வெளியே போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னை கொன்னாலுமே பரவாயில்ல, நான் இந்த இடத்துக்குள்ள இருக்க மாட்டேன்னு ஒரு டிசைட் பண்ண அந்த ஒரு காரணத்திற்காக கர்த்தர் எகிப்திற்கு தகப்பனாக, எகிப்திற்கு அதிகாரியாக ஆண்டவர் அவனை கொண்டு போய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்களை எப்பொழுதுமே ரொம்ப கவனமா நினைச்சுங்க. சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வரும். உங்களுக்கு வேலையா பரிசுத்தமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும், பணமா பரிசுத்தமா அப்படின்ற சூழ்நிலை வரும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா பரிசுத்தமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும், காதலா இந்த பரிசுத்தமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்ப அந்த சூழ்நிலையின் மத்தியிலே யார் ஒரு தேவனுடைய பிள்ளை இல்ல, நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன், நான் ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய விஷனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு கர்த்தர் ராஜ்யங்களை அசைக்க போறாரு, என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு அப்படின்னு தன்னுடைய அபிஷேகத்தை கனப்படுத்தி யார் ஒருவர் அந்த கட்டிலிருந்து வெளியே வருகிறீர்களோ, நான் நம்புகிறேன் இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அது கொஞ்ச நாள் பாடுகளா இருக்கும், கொஞ்ச நாள் உபத்திரவமா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிச்சாருன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வெளியே வா, வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு. வெறும் இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைன்ல கூட அப்படி உள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஜூம்ல ஒரு ஜூம் ப்ரேயர் தவறல்ல, அதுல ஜூம்ல சரியான ப்ரேயர் நிறைய இருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். ஆனா சிலதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஓயாம அது நடந்துட்டே இருக்கும். ஒரு 50 பேர் 100 பேர் அப்படியே அதுவே கேட்டு 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 திரும்பி பாத்தீங்கன்னா அது எதுவுமே அவங்களுக்கு வெளியில இல்லை. தன்னுடைய ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, முழுக்க முழுக்க அதிலேயே மூழ்கி இருந்து கடைசியில் குடும்பத்தை இழந்துருவாங்க, பிள்ளைகளை இழந்துருவாங்க, தன்னையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ரொம்ப நிதானமா இருக்க கற்றுக்கொள்ளணும். நிதானமா தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய தேவன் உலகத்துல நம்மளை இருக்க வச்சிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாத்தையும் ரொம்ப பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். கைகளை மேல உயர்த்தி இந்த காரியத்திற்காக சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இல்லாம இருக்கலாம். உங்க பிள்ளைங்க யாரோ ஒருத்தர், பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர், வெளியவே போக மாட்டேங்கிறான், வெளியவே போக மாட்டேங்கிறாரு,
அதுக்குள்ள அடைஞ்சு அடைஞ்சு அப்படியே கிடக்கிறது. எப்ப பாரு அது அந்த காரியத்தையே பார்த்துட்டே இருக்கிறது. வெளியே போடா, இந்த மாதிரி காரியத்தை செய் அப்படின்னு சொன்னா அந்த உணர்வே வரல. ஆனா இப்போ கர்த்தர் இரக்கம் செய்வாராக, கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. முழு பலத்தோடு அப்பா சமூகத்தில் தகப்பனே இந்த கிருபை உண்டாவதாக, அந்த இரக்கம் உண்டாவதாக. அப்படி கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது கடந்து போகட்டும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுனுடைய ரத்தம் ஜெயம். அந்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது அந்த பிள்ளையை சந்திப்பதாக. ஹல்லேலூயா. நீங்க யாராவது அதுல இருக்கிறீங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்பா என்னை எழுப்புங்கப்பா, என்னை தட்டி எழுப்புங்கப்பா, என்னை இந்த இடத்துல அடைஞ்சு கிடக்கிறதுக்கு விடாதீங்கப்பா, எனக்கு தரிசனத்தை கொடுங்கப்பா. எனக்கு தெரியுது இந்த இடத்துல எனக்கு எந்த வேலையும் இல்லை, இந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது, நான் முடங்கி முடங்கி படுத்திருக்கிறேன், நான் முடங்கி முடங்கி உட்கார்றேன், நான் முடங்கி முடங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் ஓ ஹல்லேலூயா எங்கள் மேல் உம்முடைய வல்லமையை ஊற்றி, உம்முடைய மகிமையை ஊற்றி, ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்பா அந்த கிருபை. ஆமென். Thank you Jesus, thank you Jesus. அந்த கிருபையினால் ஆண்டவர் நம்மை அலங்கரிப்பாராக, அலங்கரிப்பாராக. ஆமென்.